அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகி அல்லாஹ்வுக்கு உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணைகள் அற்றவர். இஸ்லாம் சப்மிஷன், சரணடைதல், இந்த மார்க்கம் மட்டுமே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். வசனம் 19 மற்றும் 85 ஆல் இம்ரான்ல இந்த மார்க்கத்துல, சரணடைதல் மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு மட்டும் எல்லா அதிகாரமும் இருக்கு நம்ம தெளிவா புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை நம்ம அடையணும். எந்த அளவுக்குன்னா, மற்ற எந்த ஒன்றுக்கும் நமக்கு நன்மையோ தீமையோ செய்யறதுக்கு சக்தி இல்லை. அல்லாஹ் நாட்டப்படிதான் எல்லாமே நடக்குது. அது நீதத்தின் அடிப்படையில் நடக்குது, அது அநியாயத்தின் அடிப்படையில் நடக்கல அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளும். இப்படி ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதெல்லாம் நம்முடைய வாழ்வு, வழிபாடு எல்லாத்தையுமே ஒரு இக்லாஸா ஆகுது. வேறு எதுவுமே உங்களுக்கு இக்லாஸ தராது. கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்திகளும் உள்ளன என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை ஒருத்தன் அடைகிறான்ல, அவன் மட்டும்தான் இக்லாஸோட தொழுவ முடியும், நோன்பு வைக்க முடியும், ஜக்காத் கொடுக்க முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும். மற்ற யாருனாலையும் அது போல செய்யவே முடியாது. ஆக நாம அதன் மேலதான் கவனத்தை வைக்கணும். இக்லாஸை பிடிக்கிறதுக்கு நம்ம வேற வேற திட்டங்கள்லாம் போட முடியாது. உதாரணத்துக்கு 245 வசனத்தில் அல்லாஹ் சொல்றாரு, உறுதிப்பாடு மற்றும் சலாத், உறுதிப்பாடு மற்றும் சலாத் தொடர்பு தொழுகைகளின் மூலமாக நீங்கள் உதவி தேட வேண்டும். இது உண்மையில் கடினமானதே, ஆனால் பக்திமான்களுக்கு அவ்வாறு அல்ல. அப்ப தொழுகையின் மூலமாக உதவி தேட வேண்டும், தொழுகையில் உள்ளச்சத்துடன் நிற்க வேண்டும். இதுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சிகளை செய்வோம். நம்ம இப்படி நின்று பார்ப்போம், அப்படி நினைக்காம இருப்போம், அதை செஞ்சு பார்ப்போம், இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்திலுமே நமக்கு தோல்விதான். இத்தனை வருஷத்துல நம்ம தொழுகிறோம்ல, ஒரு 2 ரக்காயத்தை அல்லாஹ்வுடைய நினைவே மட்டும் கொண்டு தொழுது முடிச்சிருக்கிறோமா? இருக்காது. வேற நினைவு ஓடிட்டே இருக்கு. என்னை நினைவு கூறுவதற்காகவே அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் தொழுங்க அப்படிங்கிறார். அப்ப வேற எதையும் அதுல நினைக்க கூடாது, நாம் அல்லாஹ்வை தான் நினைக்கணும். அப்ப அந்த தொழுகையில உள்ளச்சத்துடன் நிற்கிறதுங்கிறது, தொழுது அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதுங்கிறது, ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டா செஞ்சா தானே அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னா அதுல அதனுடைய பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்ப தொழுகை என்பது நல்லா சரியா இருந்தாதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இது உண்மையில் கடினமானது, பக்திமான்களுக்கு அவ்வாறு அல்ல. அப்ப பக்தி என்பது என்ன அப்படிங்கிறதா இங்க ரஷாத் ஐயா அறிவுரையில இந்த மாதிரி சொல்றாரு. இக்லாஸ் என்பதை நாம் அடைவதற்கு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்தியிலும் உள்ள என்று ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை அடையணும். அதன் மூலம் தான் நீங்க இந்த இக்லாஸை அடைய முடியும். வேற எந்த முயற்சி செய்தாலும் அதன் மூலம் நீங்க அடைய முடியாது. இந்த கேட்ல தொங்குற இந்த பூட்டுக்கு அதுக்குரிய சாவியை போட்டாதான் நம்ம தொடர்ந்து இந்த உள்ள வர முடியும். நம்ம வேற வேற சாவியெல்லாம் போட்ட மக்கள் திறக்கவே திறக்காது. சிஸ்டம் நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், உயிர் நஷ்டம், விளைச்சல் நஷ்டம் வந்தா இன்னாலில்லாஹிமா இன்னாலில்லாஹி ராஜிஊன் சொல்லுங்க அப்படிங்கறதுதான் சிஸ்டம். இதெல்லாம் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ், அது சிஸ்டம் இல்லை. இங்க இதுதான் சிஸ்டம். அப்ப அந்த சாவியை போடணும். நம்ம வேற வேற சாவியை போட்டு நம்ம தக்வாவை அடையிறதுக்கு பாக்குறோம், உள்ளச்சத்துடன் நிற்கிறதுக்கு பாக்குறோம், அல்லாஹ்ட்ட உதவி வந்துருந்து பாக்குறோம். ஆனா பயபக்தி உடையவர்களை தவிர மற்றவங்களுக்கு அதெல்லாம் கடினமானது அப்படிங்கிறார். யாரு தக்குவாவோட இருக்கிறாங்களோ அல்லது தக்குவாவுடன் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம், தக்குவாவுடன் இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் கிடைக்கிறது.
ஆக நாம தக்வாவை வளர்ப்பதற்கு நாம திரும்பவும் பேக் டு அங்கே போயிடணும். எங்க தப்பு செஞ்சோம், ஆதி பாவம் என்ன, அதுல போய் நின்றணும். ஆமா, சாத்தானுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு இந்த இக்லாச கொடுக்குங்கிறது தான் நமக்கு ரஷாது அறிமுக உரையில முதல்ல சொல்றது. அப்ப நாம இக்லாஸே இல்லாம ஒரு விஷயம் நடந்துச்சு, அது மூலம் நம்ம எந்த பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆனா நமக்கு அல்லாஹ் அதையும் கற்றுக் கொடுத்து தக்குவாவையும் கொடுத்து அல்லாஹ் மட்டும் என்பதையும் நமக்கு காண்பித்து கொடுத்து அதுல தக்குவாவையும் கொடுத்து நம்மளை அப்படி படிப்படியாக கூட்டிகிட்டு வர்றாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு ரக்காய்க்கு தொழுகிறோம்ல, இப்ப புரியுது, கவனிச்சிங்களா? ஒரு ரக்காய்க்கு இக்லாஸோட தொழுக முடியும். அப்படி அல்லாஹ்வுடைய எந்த நினைவும் இல்லாம. அப்புறம் ரெண்டாவது இப்படி நம்ம வளர்த்துக்கலாம். அது படிப்படிதான். மார்க்கம் என்பது அப்படி படிப்படியாக வர முடியுங்கிறத நம்ம சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆக இது மிகவும் கடினமான விஷயங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி கடினமான விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய அல்லாஹ் சொல்றாரு. உங்களுடைய மகன்களை கொண்டு விட்டு உங்களுடைய மகள்களை விட்டு வைத்து உங்கள் மீது மோசமான வன்கொடுமையை கொண்டு துன்புறுத்திய ஃபாரோவின் சமூகத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் என்பதை நினைவு கூர்ந்திடுங்கள். அது உங்களுடைய இரட்சகரிடமிருந்து ஒரு கடினமான ஒரு சோதனையாக இருந்தது அப்படிங்கிறாங்க. கடினமான விஷயம். தொழுகையில உள்ளச்சத்துடன் இருக்கிறது, தொழுகையை கொண்டு உதவி தேடுறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தொழுகையில நின்ற உடனே எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறான் பார்த்தீங்களா சாத்தான், எண்ணங்கள் மூலமா. இது என்ன, அதை என்ன, குரான் வசனங்கள் என்ன, அந்த பாயிண்ட்டை நம்ம அதை பேசணும், இதை படிச்சமே, அல்லாஹ்வை மட்டும்தான் நினைவுகிறோம். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப நம்ம பேசுவோம். என்னன்னா, எப்படி கடல்ல மாட்டிக்கொண்டவன் ஒரு இக்லாஸோட வேற ஒரு போலி தெய்வத்தை நினைக்காம அப்படி அல்லாஹ்வை மட்டும் இங்க நினைக்கிறான் பாருங்க, அல்லாஹ் என்னைய காப்பாத்து அப்படிங்கிறதுல வேற இன்னொன்று பின்னாடி ஓடவே ஓடாதுல்ல. அதுபோல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிச்சு, நீங்க தான் பெரியவர், உங்க பெயரால் துவங்குறேன், நீங்க தான் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையர். அங்கே அல்லாஹ்வைத்தான் நினைக்கிறேன், நீ தான் அளவற்ற அருளாளர், நீ தான் நிகரற்ற அன்புடையன், புகழ்ச்சி உனக்கு உரியது. அங்கே பின்னாடி அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கணும், வேற ஒரு நினைவு இருக்கக்கூடாது. இந்த தக்குவா, இந்த உள்ளட்சம், இந்த தக்குவா வர்றதுக்கு, பயம் வர்றதுக்கு தான் நாம அதில் மேல கவனம் செலுத்தணும். அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு வினாடி நமக்கு பயிற்சி தான். வாழ்க்கை என்ற அந்த இதுல அதைத்தான் நம்ம நோக்கி போயிட்டே இருக்கிறோம். 2:74 சொல்றாரு, இதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள் பாறைகளை போன்று கடினமாகிவிட்டன அல்லது அதை விடவும் கடினமாகிவிட்டன. ஏனெனில் அதிலிருந்து கூட ஆறுகள் பொங்கி எழுகின்றன, பொங்கி எழுகின்ற பாறைகளும் உள்ளன. மற்றவை வெடித்து மெல்லிய ஓடைகளை வெளியிடுகின்றன. மேலும் மற்ற பாறைகள் அல்லாஹ்வின் மீது உள்ள பக்தியின் காரணத்தால் உருண்டு விழுந்து விடுகின்றன. இப்படி பாறைகள் உருண்டு விழுந்து விழும்போது நம்ம ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பார்ப்போம். ஆனா அது பக்தியில விழுதுங்கிறார். அல்லாஹ் மேல உள்ள தக்குவானால அது உருண்டு விழுது. அந்த தக்குவா அதுதான் வேணும், அந்த தக்குவா வேணும். இந்த வானம் பூமி இந்த மலைகள் மீது இறக்கி வச்சிருந்தோம்னா அதெல்லாம் தாங்கி இருக்காதுங்க. இந்த குர்ஆன் அவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை என்பது அவ்வளவு மதிப்பு மிக்கது, பலம் வாய்ந்தது, சத்தியமானது, உண்மையானது, சந்தேகத்துக்கு இடமற்றது. நோ டவுட். எல்லாம் சொல்றாரா, அதான் நடக்கும், அதான் சிஸ்டம், அதான் நடக்கும். அப்படி இருக்கணும் நம்ம தக்குவா. நீங்கள் செய்கின்ற எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. அதான் ஏன்னா அல்லாஹ் நமக்கு இது தெரியாது அப்படின்னு நினைச்சானோ, அல்லாஹ்வுக்கு தெரியாது நினைக்கிறானோ, அவன் வீழ்ந்துட்டாங்கிறார். நம்ம அந்த பிரார்த்தனையே இருக்கு. நீங்க நாங்க செய்யறத உங்களுக்கு நாங்க மறைவா செய்யறனோ இல்ல வெளிப்படையா செய்யறனோ, அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத நம்பிக்கையாளர்களுடைய வாக்கா இருக்கு. கெட்டவன் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். உண்மையிலேயே அது ஒரு கடினமான சோதனை அப்படிங்கிறாரு. கிப்லாவை திருப்பினது அவ்வளவு கடினமான சோதனை. அப்ப இவ்வளவு காலம் நம்ம இந்த கிப்லா பக்கம் நின்று நன்னறியான காரியங்கள் செஞ்சோமே, அதுக்கு நன்மை இல்லையா? இப்படி திரும்ப வச்சுட்டாரு, இந்த பக்கம் திரும்பி இல்லைங்கிறாரு. இவ்வளவு கடினமான ஒரு சோதனை பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றாரு, உங்களுடைய வழிபாட்டை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டார். மனிதர்கள் பால் அல்லாஹ் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார், மிக்க கருணையாளராக இருக்கின்றார். 2:143 சொல்றார்,
இவ்விதமாக மக்களுக்கிடையில் நீங்கள் சாட்சிகளாக திகழ்வதற்காக உங்களை ஒரு நடுநிலை தவறாத ஒரு சமுதாயமாக நாம் ஆக்கினோம். மேலும் தூதரானவர் உங்களுக்கிடையில் ஒரு சாட்சியாக திகழ்கின்றார். உங்களுக்கிடையில் தங்களுடைய குதிங்கால்களின் மேல் பின்னால் திரும்பிவிடக்கூடியவர்களில் இருந்து முழு மனதுடன் தூதரை பின்பற்றுபவர்களை பிரித்து அறிவிப்பதற்காக மட்டுமே உங்களுடைய முதல் கிபிலாவின் திசையை நாம் மாற்றினோம். டெஸ்ட், எப்படி எத்தனை டெஸ்ட்! எல்லாமே நீ யாரு அப்படிங்கிறது உனக்கு காமிக்கிறது, மற்றவனுக்கு காமிக்கிறது. ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை வருது, ஒரு விஷயம் வருது. இப்படி வருதுனால நான் யாரு, அடுத்தவன் யாரு அப்படிங்கறது காட்டுறது தான். பிரித்து அறிவிப்பதற்காகவே நாம் திசையை மாற்றினோம். இது கடினமான ஒரு சோதனையாக இருந்தது. ஆனால் அல்லாஹுவால் வழி நடத்தப்பட்டவர்களுக்கு அல்ல. எல்லாம் காடிசனிங்க, எல்லாம் நல்லதுக்கு நடக்குது, கெட்டதுக்கு இல்ல, நல்லதுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை நம்மளுடைய வழிபாட்டை வீணாக்கி வரோம், நம்ம போயிருமோ, இப்படி நம்ம 4 ரக்காயத்துமே இப்படி தொழுதுட்டோமே, வேற ஏதோ நினைச்சுட்டே தொழுதுட்டோமே, நம்முடைய வழிபாட்டை அல்லாஹ் அவர் ஏத்துக்கிற மாட்டாரோ, தூக்கி வீசி மூஞ்சில் தூக்கி வீசிடுவாரா? அல்ல, அதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறாங்க. அதான் அல்லாஹ்வுடைய கருணை. ஆக அல்லாஹ் நம்முடைய வழிபாட்டை ஒருபோதும் வீணாக்கிடுறது இல்லை. நமக்கு அந்த கவனம் வந்துருக்கு பாருங்க, ஐயோ இப்படி நம்ம வேற எதுவும் நினைச்சுட்டே தொழுதுட்டோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறோம்ல, அது உடனே நன்மையா மாறி உடனே இதை நம்பணும். இதுதான் சத்தியம். இல்ல நான் எப்பயுமே இப்படியே தொழுதுகிட்டே இருக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ வந்து இப்படி எப்பயுமே இப்படிதான் செஞ்சுட்டு இருக்க, அப்புறம் மன்னிப்பு கேட்கிற, எப்படி உன்னை அல்லாஹ் மன்னிப்பாரு அப்படிமா செய்தான். அல்லாஹ் என்னை மன்னிப்பாரு, அதுதான் கருணை. அது நான் சாகும்போதுதான். இப்படியே அதுவும் பாவத்துல இருந்துகிட்டே இருந்தா இதையெல்லாம் அல்லாஹ் பாவம்னு சொல்லல. இதெல்லாம் அல்லாஹ் வந்து விஷயமாவே சொல்லல. நீ இப்படி ஒழுங்கா சொல்லலைன்னா உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்லாம் அல்லாஹ் வைக்கல. அதெல்லாம் அல்லாஹ் நான் ஒமிட் பண்ணிட்டேன், கண்டுக்கிறாம விட்டுட்டேங்கிறத சொல்லாது. உங்களுக்கு நான் நிறைய சட்டங்களை கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப கடினமானதா இருக்கும் அப்படிங்கிறாருல. 5:101 சொல்றாரு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தாதான், இப்படி இருந்தாதான், இல்லாட்டி நான் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இல்ல, சில விஷயங்களை எல்லாம் நான் கண்டுக்கொள்ளாம விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு அல்லாஹ். ஆக அல்லாஹ் நம்மளுடைய வழிபாட்டை ஒருபோதும் வீணாக்கிடுறது இல்லை. நம்ம அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறோம்ல, அந்த வழிபாடுகளை அல்லாஹ் வீணாக்குறது இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் அல்லாஹ் மற்றும் இறுதி நாளின் மீது நம்ப மறுக்கின்ற அதே சமயம் காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை செலவிடுகின்ற ஒருவனை போல் நிந்தித்தல் மற்றும் அவமதித்தலால் துன்புறுத்துவதன் மூலம் உங்களுடைய தர்மங்களை பயனற்றதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவனுடைய உதாரணமாவது அல்லாஹ் சொல்றார், அவனுடைய உதாரணமாவது மெல்லியதொரு மண் படலத்தால் மூடப்பட்டு இருக்கின்ற ஒரு பாறை போன்றதாகும். ஒரு பாறை இருக்கு, அது மேல அப்படியே தூசி பட்டிருக்கும், லைட்டா வலுவலுன்னு இருக்க ஒரு கழுவப்பட்ட ஒரு பாறை மேல அப்படியே தூசி வந்து உட்கார்ந்து வச்சுக்கோங்க. அப்படி மெல்லிய படலத்துல அப்படி சொல்றாரு. ஒரு மண் படலத்தால் மூடப்பட்டு இருக்கின்ற ஒரு பாறை போன்றதாகவும் கனத்த மழை விழுந்தவுடன் அது அம்மண்ணை கழுவி தள்ளி அதனை பயனற்றது ஒரு பாறையாக விட்டு விடுகின்றது. அது போல நீ ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு நிந்திக்கிறது அல்லது அவமதிக்கிறது எல்லாமே அப்படி பாறையில ஒட்டி இருக்கிற அந்த தூசிய ஒரு கனத்த மழை பெய்ஞ்சு எப்படி கழுவி விடுது, அது போல அப்படிங்கிறார். அது அம்மண்ணை கழுவி தள்ளி அதனை பயனற்றது ஒரு பாறையாக விட்டு விடுகின்றது. அவர்கள் தங்களுடைய கடின முயற்சியிலிருந்து ஒரு பலனையும் அடைவதில்லை. நம்ப மறுக்கின்ற மக்களை அல்லாஹ் வழிநடத்துவதில்லை. அப்படி கழுவி தள்ளியது அவர்கள் தங்களுடைய கடின முயற்சி பண்ணுவோம். பார்க்கிறோம், நம்ம கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்களுடைய கடின முயற்சியை பார்க்குறீங்களா? எவ்வளவு அந்த அவனுடைய கடவுளுக்காக அவன் எவ்வளவு கடின முயற்சி பண்றான். அதுதான் ஒரு உதாரணம் சொல்றாரு. அவன் தர்மத்தை கொடுக்குறான், அப்புறம் அவமதிக்கிறான், நிந்திக்கிறான். ஆனா பாறையில ஒட்டி இருக்கிற அந்த ஒரு தூசியை போல அது கழுவி தள்ளிடுது. அது போல அவர்கள் தங்களுடைய கடின முயற்சியில் எந்த பலனை அடைகிறதே கிடையாது, நம்ப மறுப்பவர்கள். ஆனா நம்பிக்கையாளர்களை பற்றி பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வழிபாட்டை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கிடுறது இல்லை, கொடுத்துறாரு. அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கிறது இல்லை அப்படிங்கிறார். ஆக நம்மளுடைய அந்த கடின முயற்சியிலிருந்து பலன்களை அடையக்கூடியவர்களாக இருக்கணும். எவ்வளவு கடினமா நம்ம முயற்சி பண்றோம், 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்யறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், மன்னிக்கிறோம்,
பொறுமையா இருக்கிறோம், நன்றி செலுத்துறோம், என்ன செய்யறோம்? எவ்வளவு அது சாதாரண முயற்சி இல்லையில. சாத்தானை வென்று நம்ம அதை செய்யறோம். ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் சொல்றதை நம்ம செய்யறோம்னா சாத்தானுக்கு பிடிக்குமா? அவன் சொல்றான்ல, உன்னை மட்டும் வழிபடக்கூடியவர்களை என்னால வழிகெடுக்க முடியாது. அந்த உன்னை மட்டும் வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது என்ன? அவருக்கு மட்டும்தான் எல்லா சக்திகளும் உள்ளன அப்படின்னு இருக்கிறவங்கள நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, ஆமா அவனால ஒன்றும் செய்ய முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு. சார் தொடர்ந்து பார்ப்போம். தூங்குவில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். தூங்குவில் எல்லாம் சொன்ன உடனே நம்ம பாவம் பண்ணி கேட்கிறோம். ஏன்னா இனிமே நம்ம ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டோம் அப்படின்னு. என்ன பொறுப்பு? அந்த அமானத்தை சுமந்துட்டு வந்தோம்ல, அதை நானே வச்சு நானே செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு வர்ற பொறுப்பை அல்லாட்ட ஒப்படைக்கிறது. அவன் அப்படிப்பட்டவனை தான் நான் நேசிக்கிறேங்கிறார் அல்லாஹ். யார்கள் தங்களுடைய பொறுப்புகளை என்கிட்ட ஒப்படைக்கிறானோ அவனை தான் நான் நேசிப்பேங்கிறார் அல்லாஹ். நம்ம அந்த பொறுப்பை சுமந்துட்டு வந்திருக்கோம், அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, திருப்ப அல்லாட்ட ஒப்படைச்சிடணும். வர்ற ஒரு விஷயமும் நம்மள்ட்ட வரக்கூடிய பொறுப்புகள் தான். கணவன், மனைவி, பிள்ளைகள், வியாபாரம், தொழில், போக்குவரத்து எல்லாமே நமக்கு அது பொறுப்பு தான். வந்தோடனே அல்லாட்ட ஒப்படைக்கும். எவ்வளவு கடினமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். சின்ன விஷயத்தை கூட அல்லாட்ட ஒப்படைக்கணுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். இதை எல்லாமா நான் செய்யணுங்கிறது தான் ஈகோ. இதுக்கு கூட நமக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறது தான் சப்மிஷன், சரணடைதல். அதெல்லாம் செய்யணும் நம்ம. அவ்வளவு சின்ன விஷயங்களை கூட நான் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வை தவிர மற்ற எந்த ஒன்றுக்கும் நமக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி இல்லை. இருக்குன்னு நினைக்கிறவன் போலி தெய்வ வழிபாடு செய்யறான் அப்படிங்கிறார் அரசால் தன்னுடைய அடிக்குறிப்பில் முடிப்பார். போலி தெய்வ வழிபாடுக்கு ஒரு எளிய உதாரணம், இவன் எனக்கு நல்லது செய்ய முடியும், இவன் எனக்கு கெட்டது செய்ய முடியும், இவன் எனக்கு நல்லது செஞ்சுட்டான், இவன் எனக்கு கெட்டது செஞ்சுட்டான், முடிஞ்சு போச்சு. போலி தெய்வ வழிபாடுக்கு ஒரு எளிய உதாரணம் அப்படிங்கிறது. ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே நீதத்தின் அடிப்படையில், நம்மளுடைய பாவத்தின் அடிப்படையில, நம்மளுடைய தக்குவாவின் அடிப்படையில, நம்முடைய அறிவுக்கு ஏற்ப நமக்கு விஷயங்கள் நடக்குது. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ் எந்த கடினத்தையும் கொடுக்கறது இல்லை நம்பிக்கையாளர்கள். அவர்களுடைய உடன்படிக்கையை மீறியதன் ஒரு பின்விளைவாகத்தான் அவர்களை நாம் கண்டனம் செய்தோம். 5:13 சொல்றாரு. மேலும் அவர்களுடைய இதயங்களை கடினமாக விடும்படி நாம் செய்தோம். அதன் விளைவாக வார்த்தைகளை அவற்றின் தொடர்பில் இருந்து அவர்கள் துண்டித்தனர். மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளைகளில் சிலவற்றை அலட்சியம் செய்தனர். அவர்களில் ஒரு சிலரை தவிர்த்து அவர்களிடமிருந்து நம்பிக்கை துரோகத்தை நீர் தொடர்ந்து காண்பீர். நீர் அவர்களை பிழை கொடுக்கவும் அவர்களை அலட்சியம் செய்யவும் வேண்டும். பெருந்தன்மை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். முகமது சில விஷயங்கள் டைரக்டா முகமது பேசுறது மாதிரி இருக்கு. நீ இதை செய், நீ அங்கே இல்லை அப்படின்னு அதை சொல்றாரு. இப்போ அவங்களுடைய நம்பிக்கை துரோகத்தை நீ தொடர்ந்து காண்ப. அது அவங்க அவுட் ஆஃப் கான்டாக்ட் செய்வான். இது இப்படி இல்லை, நம்ம இது இப்படி பிடிச்சுக்கிறோம், இது இங்கே இல்லை, நான் சொல்றதுதான் சரி அப்படிமா. அதான் அவன் அதுதான் சொல்றாரு. அவர்கள் ஒரு உடன்படிக்கை மீறிய உடன்படிக்கை என்ன எடுத்துட்டு வந்த என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் மீறிடுவான். அதை அலட்சியமா அவருடைய இதயங்களை கடினமாக செய்யும்படி நம்ம போகும்படி நம்ம ஆக்கிட்டோம். இதயம் இது ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, பாறை போல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அல்லாஹ் இப்படி சொல்லாரு, இப்படி சொல்லாரு, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அவர்கள் அதன் விளைவாக வார்த்தைகளை அவர்கள் தொடர்பில் இருந்து அவர்கள் துண்டித்தனர். மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளைகள் சிலவற்றை அலட்சியம் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்கள போ பிழைப்படுத்திட்டு போ, அவங்கள அலட்சியம் செஞ்சிடு, அப்படி போயிட்டே இருக்கிறார். அவங்கள்ட்ட இருக்கிற துரோகத்தை இதை கடினம். 6:43 சொல்றாரு. நம்முடைய சோதனை அவர்களை வருத்திய பொழுது அவர்கள் மட்டும் இறங்கி இருந்தால் மாறாக அவருடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. உண்மையிலே நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும். கடும் கஷ்டம் இருக்கும், கடும் துன்பம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்காமலே உட்கார்ந்துட்டே இருப்போம். வேதனைப்பட்டு இருப்பாங்க, வலியிலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும். என்னத்தை நினைச்சிட்டு இருப்போம், அல்லாஹ் நினைக்கவே மாட்டோம். நான் நல்லா சொல்றேன்,
இதயங்கள் கடினமாகி போனவன் தான் அல்லாஹ் நினைக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. சொல்ற பாருங்க, நம்முடைய சோதனை அவர்களை வருத்திய பொழுது அவர்கள் மட்டும் இறங்கியிருந்தான். செஞ்சிருந்தீனா ஆனா உங்க மனசு கல்லா போச்சுங்கிறார். அதனால அவன் செய்யல. அப்ப நாம செய்யணும், உடனே செய்யணும். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது செய்யணும். இப்படி செய்ய, அப்படி செய்ய, அப்படி செய்ய, சந்தோஷமா வாழணும். ஒரு கஷ்டம் உங்களுக்கு தீண்டாது. அச்சமற்ற, துக்கமற்ற, கவலையற்ற நிலைதான். ஆனா அப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் நல்லா ஜாலியா வச்சிருக்கிறது. வரும் அப்படி இப்படி கிட்டக்க வரும். ஆனால் அவர்களை தீண்டாது அப்படிங்கிறார்கள் அல்ல. அப்படி ஏன்னா நாம அல்லாஹ்வை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நாம எல்லாரும் சாதாரணமா இல்லை நம்மளை அல்லாஹ் வழி நடக்கிறது. அவர் தன்னுடைய நேரான பாதையில் உங்களை நான் வச்சிருக்கிறேன், நேரான பாதையில் உங்களை வழி நடத்துறேங்கிறார். மாறாக அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. மேலும் சாத்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய கண்களுக்கு அழகானவை ஆக்கிவிட்டான். அவன் செய்யற கெட்ட விஷயம் அவனுக்கு அழகா தெரியும். ஆமா, நம்ம இதுல இந்த நியாயம் இருக்குல்ல, இதுல இந்த இது இருக்குல்ல அப்படிமா, ஆமா அப்படிமா. வெளிப்படையான கெட்டது இருக்குல்ல, அதை அவன் ஆமாண்டு யார்த்தையும் சொல்ல மாட்டான். இல்ல இல்ல இது இவன் செய்யறதுல இதுல நியாயம் இருக்குல்ல, அவன் கண்ணுக்கு அது அழகாயி. அவன் நெஞ்சங்கள் இருதயங்கள் கடினமாகி போனது ஒரு ஆளான. அல்லாஹ் எவரை வழிநடத்த நாடுகின்றாரோ சொல்றாரு 625 அவருடைய நெஞ்சத்தை சரணடைதலின்பால் விரிவாக திறக்கப்பட்டதாக அவர் ஆக்கி விடுகின்றார். அப்படி விரிஞ்சு நிற்கும். எது சரணடைதல்? சரணடைதல் என்ன? அல்லாவுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு, அதுதான் சரணடைதல். அதுதான் நல்லா ஏற்றுக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு சரணடைதலின்பால் அவனுடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக திறந்துடுறோம். யாரை நான் வழி நடத்த விரும்புறனோ அவன் அவன் எல்லாமே ஈஸியா இருக்கும். யாரை நான் வழி தவறுதலில் அனுப்பிவிட நாடுறனோ அவனுடைய நெஞ்சத்தை வானத்தை நோக்கி ஏறுகின்ற ஒருவனுடையதை போல் பொறுத்து கொள்ள இயலாததாகவும் கடினமானதாகவும் ஆக்கிடுங்க. யாரை வழி நடத்த நான் விரும்பலையோ அவனுக்கு மேலே ஏறி வரும்போது இப்படி மூச்சு வாங்கும், மூச்சு விட முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும். அவனுக்கு பொறுத்து கொள்ளவே முடியாது. அவன் நெஞ்சம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும், உள்ள போகவே போகாது. அல்லாஹ் மட்டுங்கிறது அப்படி நெஞ்செல்லாம் வெடிக்கும், பொறுக்க முடியாது. கடவுளை மட்டும் தனித்தவராக கூறப்படும் பொழுது மறுமையை நம்பாதவர்களின் இதயங்கள் அப்படி சுருங்கிடுது. உள்ள சுருங்கினதுக்கு அப்புறம் என்ன போகும்? அவனுக்கு கடினமானதாகவும் பொறுத்துக்கிறவே முடியாது. அவனுக்கு அவன் ஈகோ அப்படி தொட்டுக்கிட்டு வரும். பாக்குறவங்க அப்படி அவனுக்கு அவ்வளவு கோவம் வரும், அவ்வளவு இது வரும். அவனால பொறுத்துக்கவே முடியாதுங்க. வழி தவறுகளில் சென்றுட்டனால அல்லாஹ் மட்டுங்கிறத அவனால பொறுத்து கொள்ளவே முடியாது. அவனுக்கு அது ரொம்ப கடினமானதா இருக்கும். ஆனா வழி தவறுகளில் இருந்து நேர் வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அப்படி விரிச்சு வச்சிருக்கேங்க. சர்வம் உள்ள போயிடும். எல்லா நாட்டம், எல்லா விருப்பம், எல்லாம் அல்லாவுடைய பண்புகள் ஃபுல்லா அதுக்கு எதிராக நம்ம நடந்துடவே கூடாதுங்க. பெருமை மட்டும் இல்லை, அல்லாஹ் தன்னுடைய பண்புகளை சொல்றாருல, அதுக்கு எதிராக நம்ம நடந்துடவே கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அது அல்லாவுடைய பண்புக்கு எதிராக நடந்தவன் தான் சாத்தான். கடவுள் இவ்விதமாக நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களின் மீது ஒரு சாபத்தை அமைத்து விடுகின்றார். அவனுக்கு எதுவுமே உள்ள போகாது. உள்ள இருக்கிற அந்த கசடும் வெளியே வராது. போலி தெய்வ வழிபாடு, அல்லாவோட உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிற அந்த கசடு அவனுக்கு வெளியவும் வராது. அல்லாஹ் மட்டுங்கிற அந்த சத்தியமானது உள்ளேயும் போகாது. நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களின் மீது ஒரு சாபத்தை அமைத்து விடுகின்றார் அல்லாஹ். சாபம். அவனால அவன் ஒளியை பார்க்க முடியாது, வெளிச்சத்தை பார்க்க முடியாது. வெளிச்சம் அவன் கண்ணில் அடிக்கும். இப்படி முன்னாடி அடிச்சாதான் நடந்து போக முடியும். கண்ணில் அடிச்சா அது போல அவனுக்குலாம் 1182 சாடம் அண்ட் கோமரா நிலை குலைகின்றது அப்படின்னு உபதலைக்கு கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்தோம்னா அப்படி இன்னைக்கெல்லாம் அதனுடைய எச்சங்கள் இருக்குது, மிச்சம் வச்சிருக்கிறாரு அல்லாஹ். அப்படியே வெட்டிச்சு சிதற அந்த எரிமலை குழம்பு அப்படியே அமைக்கிறது. உட்கார்ந்துருக்கவன், நின்றவன், படுத்தவன், தூங்கிட்டு இருந்தவன், நடந்துகிட்டு இருந்தவன் அப்படி அப்படி நிற்கிறான். நமது தீர்ப்பு வந்த போது நாம் அதனை தலைகீழாக புரட்டி விட்டோம். புரட்டி எடுத்துட்டேங்கிறார் அல்லாஹ். என்ன காரணம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வோட இன்னொன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். மேலும் அதில் கடினமான நாசம் தரும் பாறைகளை நாம் பொழிந்தோம் அப்படிங்கிறார். கடினமான
நாசம் தரும் பாறைகளை நாம் பொழிந்தோம். நமக்கு தீர்ப்பு வந்த போது நாம் அதனை தலைகீழாக புரட்டி விட்டோங்கிறார். புரட்டி எடுத்துட்டார். சின்ன ஒரு காயம் கூட பாருங்க, நம்மளால தாங்கவே முடியல. ஒரு தலைவலி, ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும், தலைவலி, குறுக்கு வலி, வயிற்று வலி, ஒண்ணு அவங்களுக்கு தாங்க முடியாது. அப்படி புரட்டி எடுத்துட்டேங்கிறார. எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்றார், மோசஸ் தன் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூர்ந்திடுவீராக. 14:6 சொல்றார், உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை நினைவில் கொள்ளுங்கள். என்ன உள்ள கொள்ளு? அன்னைக்கு நடந்துச்சுல, மோசஸ் சொல்றார் தன் சமூகத்தாரிடம், நீ நினைச்சு பாரு உனக்கு எப்படி நடந்துச்சு, உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்ல அப்படிங்கிறாரு. அதை நினைச்சு பார்க்க சொல்லு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மோசஸ் தன் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூர்ந்திடுவீராக. உங்கள் மீது உள்ள அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மகன்களை கொன்றுவிட்டு உங்கள் மகள்களை உயிரோடு விட்டு வைத்து உங்கள் மீது மோசமான அடக்குமுறையை சுமத்திய ஃபேரோவின் சமூகத்தாரிடமிருந்து அவர் உங்களை காப்பாற்றினார். இது உங்கள் இரட்சகரிடமிருந்து ஒரு கடினமான ஒரு சோதனையாக இருந்தது. ரொம்ப கடினமான சோதனையில தன்னுடைய பிள்ளையை பறிச்சுட்டு போய் அல்லது கண்ணு முன்னாடியே கொண்டுருவான். நினைச்சு பாருங்களேன், நம்ம பெத்த புள்ள அப்படி ஒருத்தன் செய்யறான், அதுல இருந்து உன்னை காப்பாற்றணும் நினைச்சுப்பாரு. அது போல நம்மளை எத்தனை விஷயங்களை எல்லாம் காப்பாத்திருப்பாரு. அதை நினைச்சு பாரு, எவ்வளவு விஷயம். சரணடைதல் இருக்கிறதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதுமா? பத்துமா? பத்தவே பத்தாது. அப்ப அதுக்கப்புறம் எவ்வளவோ நமக்கு அள்ளி கொடுக்குறாரெல்லாம், அதான் நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு உபதலைப்பு கொடுத்திருக்காரு, நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவம். நன்றி உடையவர்களாக இருக்க முக்கியத்துவம் நினைச்சு பார்க்கணுங்கிறது தான் பாயிண்ட். அன்னைக்கு நம்ம என்னை இப்படி காப்பாற்றினாரு, என் மனைவி இப்படி காப்பாற்றினாரு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைகளை, என் கணவரை, என்னுடைய பெற்றோரை, என்னுடைய வியாபாரத்தை எப்படி காப்பாற்றினார் அப்படி. அத அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு அல்லாஹ். உண்மையிலே அதெல்லாம் அது கடினமான சோதனை. அந்த மாதிரி நமக்கு வெவ்வேறு விதமா, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டாங்களோ அது போல நமக்கு ஒரு சோதனை வேற மாதிரி இருக்கும். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அந்த நாளில் மிக்க அருளாளருக்கே உரியதாகும். இன்னைக்கு இருக்கு கொஞ்சம், அவன் கொடுத்துருக்காரு, நம்ம பாக்குறோம். உலக லெவல்ல ஒருத்தனுக்கு, ஆங்கிய நாடு லெவல்ல, மாநில லெவல்ல, மாவட்ட லெவல்ல, வட்ட லெவல்ல, ஒரு வீடு லெவல்ல எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரம். மொத்த பூமியை சாத்தானுக்கு கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை. ஆனா ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அந்த நாளில் மிக்க அருளாளருக்கே உரியதாகும். நம்ப மறுப்பவர்களுக்கும் அது ஒரு கடினமான நாளாக இருக்கும். ரொம்ப கடினமான நாள். சில நேரங்கள்ல நான் அந்த மாதிரி ஒரு நம்ப மறுக்கிறவனா நின்று போய் யோசிச்சு பாக்குறேன். அந்த மறுமையில கையை கசஞ்சிக்கிட்டு, கையை கடிச்சுக்கிட்டு, ஐயோ இனிமே நினைச்சு பார்க்கிறேன், அம்மாடி தாங்கவே முடியாது, வாய்ப்பே இல்லையே. அப்படி சரணடைந்து விழுந்து நம்மளை என்னை இப்படி வச்சிருக்கிறாரு அல்ல. அது அந்த சீனை நினைச்சு பாருங்க, கையை கடிச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறார் அல்ல. திரும்பி இனிமே கிடையாது வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பு தான் கடைசியா நமக்கு இருக்கு. அந்த அனைத்தும் அந்த நாளில் மிக்க அருளாளருக்கே உரியதாகும். நம்ப மறுப்பவர்களுக்கு அது ஒரு கடினமான நாளாக இருக்கும். அந்த நாளை பத்தி எடுத்து படிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுமா? கெட்டவனுக்கு, எங்கே நீ என்னுடன் அமைத்துக் கொண்ட போலி தெய்வங்கள் என்று அவர்களை அழைக்கும் அந்த நாளில் அல்லாஹ் சொல்றாரு. அதான் வேற அவனுடைய பாவங்களை பத்திலாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், இதான் கேட்பேன். எங்க எப்படி இருக்கும்? மோசமான ஒரு ஏமாற்றம் இல்ல, மோசமான ஒரு ஏமாற்றம், மோசமான ஒரு தோல்வி இல்ல. அது எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிறாங்க மக்கள். பாக்குறோம்ல, என் நம்பிக்கை தான் இது, உங்க நம்பிக்கைலாம் நம்பிக்கையே இல்லை. ஒவ்வொருத்தரும் எல்லாமே தோல்வி தானே. ஏன்னா நாம சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டிருக்கோம். அல்லாஹ்வின் வார்த்தை சத்தியமானது, அது நிரூபிக்கப்பட்டது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க அந்த காட்சிகளை எல்லாம், கடவுள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய கை சேதம், திரும்பவே முடியாது. அப்படி ஒரு மோசமான ஒரு நாள். உண்மையாகவே நமக்கு எல்லாமே பார்க்கிறோம்.
கடினமான சோதனையாக இருந்தாலும் நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் கைவிட்டுறதே இல்லை. நம்மளுடைய நற்செயல்களை வீணாக்கி விட்டுறதில்லை. நாம அதான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல உறுதியோடு இருக்கணும். சக்தி நன்றி செலுத்தணும், பாவம் மன்னிப்பு கேட்கணும். நீதமா நடக்கிறாரு இப்படி இன்னொரு வார்த்தை இருக்கணும். அல்லாஹ் யாருக்கும் அநீதம் பண்றது இல்லை. எனக்கு இப்படி நடக்குதுன்னா எனக்கு அநீதம் இல்லை, என்னுடைய பாவத்தின் காரணமா எனக்கு நடக்கு. நான் உடனே ஆஹா இதனால நடக்குது, நான் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பார், என்னை மீட்டு எடுப்பார், என்னை காப்பாற்றுவார். அக்கினு சொல்லலாம் தொழுகையிலேயே நடக்கணும்.